அதாவது தமிழ்நாட்டு அரசியலில் 2026 சட்டமன்ற தேர்தல் கொஞ்சம் விசித்திரமாக அமையும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு அரசியலில் ஒரு தெளிவான நிலை ஏற்பட்டு விட்டதாக நான் கருதவில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, எந்த இயக்கமாக இருக்கட்டும், அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக ஒரு அணி, அண்ணா திமுக தலைமையில் ஒரு அணி, திரு விஜய் அவர்கள் தலைமையில் ஒரு அணி, மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் தலைமையில் ஒரு அணி என்கிற வகையில் 4 முனை போட்டி ஏறக்குறைய தெளிவாக கண்ணுக்கு தெரிகிறது. 4 முனை யுத்தகலத்தில் 4 முனையாக நிற்கிறவர்கள் யார் யாரோடு சேருவார்கள், யார் எந்த அணிக்கு செல்வார்கள் என்பது இன்னும் திட்டவட்டமாக முடிவாகல. அதை முதல்ல மனசுல வச்சுக்கிடுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, திமுகவில் இருந்து கூட சார், அதாவது திமுக அணியில இருந்து கூட சில பேர், சில கட்சிகள், மதிக்க தகுந்த கட்சிகள் திரு விஜய் அவர்களோடு செல்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக பேசுகிறார்கள். அதே போலவே திமுக அணியில் இருக்கிற சில கட்சிகள் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு பேசிக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியோடும் சில கட்சிகள் பேசுகிறார்கள். இது எனக்கு தெரியும். ஆனால் நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, யார் தலைமையில் எப்படிப்பட்ட அணிகள் அமையும் என்பது இன்னும் திட்டவட்டமாக ஒரு தெளிந்த நீரோடையாக இன்னும் அமையவில்லை. அதை முதல்ல மனசுல வச்சுக்கிடுங்க. இப்போ மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, பாரதிய ஜனதா கட்சி தலைமை தாங்குகிற என்டிஏ, நேஷனல் டெமோக்ராட்டிக் அலைன்ஸ் இருக்கு பாருங்க, அந்த கூட்டணியின் சார்பில் தமிழ்நாட்டிற்கு அதிமுக கூட்டணிக்கு தலைமை தாங்குகிறது. அதுல எந்த இருவேறு கருத்துக்கு இடம் இல்லை. அதிமுக தலைமை தாங்குகிற ஒரு இந்த இயக்கம், இந்த கட்சி, இந்த கூட்டணி ஒருவேளை அதிமுக ஒரு 100 இடங்களில் வெற்றி பெற்று, பாரதிய ஜனதா கட்சி ஒரு 40 இடங்களில் வெற்றி பெற்று விட்டது, 30 இடங்களில் வெற்றி பெற்று விட்டது என்று சொன்னால் ஒரு ஆட்சி, கூட்டணி ஆட்சி சாத்தியம் தானே? நீங்க அதை மறுக்கிறீங்க. ஒருவேளை அது கடந்த காலங்களில் இதுக்கான முன்னுதாரணங்கள் இருக்கு.